ஆத்மா நமக்குள்ளே இருக்கிறது. நாம் நல்லா இருக்கணும், நாம் குடும்பம் நல்லா இருக்கணும் என்று உழைத்து பிழைத்து குடும்பத்தை காப்பாற்றுற ஆத்மாவுக்கு சொந்தக்காரன். இன்னொரு கேட்டகரி, நாம நல்லா இருக்கணும், நல்லா இருந்து அடுத்தவங்களே வாழ வைக்கணும், மற்றவங்கள வாழணும். நாம் சம்பாதித்ததில் நம் குடும்பத்துக்கு வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். அவன் புண்ணியாத்மா. ஆத்மா புண்ணியாத்மா. இன்னொரு கேட்டகரி தான் அற்புதம். நான் வாழணும்னு அவசியம் இல்லை, என் குடும்பத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் பிறர் வாழ வேண்டும். அப்படி நினைக்கிற தெய்வங்கள் மகாத்மா. இயக்குனர் SM இயக்கத்தில் புக் ஆஃப் சினிமா தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் லீச்சா. இந்த படத்தில் அனூப், ரத்னா, மேகா, கண்ணன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க. லீச்சா படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு. ஸோ எனக்கு பேசிக்காக மலையாளத்தில் விட தமிழ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக பிடிச்சிருக்கு. ஒரு சின்ன படம், நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நல்லா வரும். ஏன்னா உங்கள் பேனா தும்பிலையும் கை தும்பிலையும் தான் எல்லாமே இருக்குது. அனுபனா தேங்க்யூ ஸோ மச். ராஜன் சார், பேரு சார், ஏன்னா ஆக்ஷன் படம்னாலே அந்த டைம்லலாம் சார். ஸோ எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது நான் என் நாலு செவருக்குள்ளே நான் கேட்டிருந்த பாடல்கள் இனிமேல் நீங்கள் எல்லாம் கேட்க போகிறீங்க உங்கள் மூலமாக. உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக எழுதுங்க, பிடிக்கலாட்டி கொஞ்சம் கம்மியாக எழுதுங்க. தேங்க்யூ ஸோ மச், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. புக் சினிமா தயாரித்துள்ள லிஸ்ட் நம்முடைய அனுப் ரத்னா ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ. அவர் கதாநாயகன் நடித்திருக்காரு, அவர் தயார் பண்ணியிருக்கார். இசையமைப்பாளர் கிரண் ஜோஷி. 3 பாட்டு நல்லாவே இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். நம்முடைய இந்த மேடையை அலங்கரித்தவர் நிஜாம், நடிகர், மிமிக்ரி ஆக்டர், இன்னும் பல்துறை கலைஞர். நிஜாம், நீங்க உண்மையிலே ஒரு பல்கலைக்கழகம். இது நிஜம், இது சத்தியம். ஏன்னா உருவம் தான் கொஞ்சம் பெருசா இருக்குன்னு பார்த்தா உள்ள நிறைய வச்சிருக்கார். அதுதான் உருவமாயிருக்கு. நடிப்பு, பாடல், மிமிக்ரி எல்லாமே. இதில் இன்னொரு பெருமை என்னன்னா, இவங்க கேரளாவிலிருந்து தமிழ் சேர்த்து படம் எடுத்திருக்காங்க. கேரளா, தமிழ், கன்னடா, தெலுங்கு 3 மொழியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தமிழும் நம்பிக்கையோடு எடுத்திருக்காங்க, சிறப்பாக எடுத்திருக்காங்க, அழகாக எடுத்திருக்காங்க. ஒரு த்ரில்லர் ஸ்டோரி, அதை எப்படி அழகாக பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காங்க. கேமரா, ரீ ரெக்கார்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. இது எல்லாத்த விட கேரள சகோதரர்கள் இந்த மேடையில் தமிழ் பேசுனீங்களே, உங்க எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். ஹீரோயினி அழகா பேசு. நான் ஏதாவது தப்பு பேசுறதா மன்னிச்சிருக்கேன்னு கேட்டது. கடைசியில் நன்றி சொன்னேன், அந்த நன்றி தூய தமிழ். நிறைய நல்ல எல்லாருமே அழகா பேசுறேன். ப்ரொடியூசர்ல, மியூசிக் டைரக்டர்ல இருந்து ஸ்டண்ட்டு நம்ம தம்பி, தமிழ் தம்பி, அவனை தைரியமா கேரளா கூட்டு போய் படத்தை அழகா ஸ்டண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. தமிழை நம்பி வந்தால் எந்த தப்புமே வராது, ஞாபகம் வச்சுக்க. தமிழர்களை நம்புவர்கள், தமிழர்கள் தான் அவங்க கெட்டு போவாங்க, ஆனால் அடுத்தவர்களை கெடுக்க மாட்டார்கள். ஆக இந்த தமிழ் படம் லீச், ரத்தத்தை உறிஞ்சுற அட்டை, ஒரு அட்டை கிருமி இருக்கு இல்லையா, உடம்புல ஒட்டிட்டுனா இருக்கிற ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிருமா. அதை போல
இன்றைக்கு சமுதாயத்தில் உள்ள அரசியல்வாதிகள், அதிகாரிகள், பெரும் பெரும் கோட்டீஸ்வரர்கள் ஏழைகளின் ரத்தத்தை உறிஞ்சுகிறார்கள். ஏழைகளை ஏழைகளாக வைத்திருக்கிறார்கள். கோட்டீஸ்வரன் ஏறிக்கொண்டே போகிறான். இன்னைக்கு இந்தியாவில் இருக்க மூன்றாவது பணக்காரன் பார்த்தா, உலகத்திலே மூன்றாவது பணக்காரன் யாருன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்ம அரசியல் வேண்டாம், ஆனா திட்டமிட்டு ஒரு குடும்பத்தையே உலக பணக்காரனாக்கி இருக்கிறாங்க. ஏழைகளை இன்னும் ஏழை ஆக்கிட்டே இருக்காங்க. ஆக இந்த அட்டை உறிஞ்ச ரத்தம் மாதிரிதான். ஏழைகள் 80 கோடி பேருக்கு உணவு 5 கிலோ அரிசி இனமா தரேன்றாங்க. ஏன் கொடுக்குற? 75 வருஷம் ஆச்சு சுதந்திரமாயி, இன்னும் ஏன் ஏழைக்கு 5 கிலோ கொடுக்குற? அவனோட உழைச்சி பிழைக்க வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டியதானே. வேலை செய்து பிழைக்கணுமே தவிர குடும்பத்தை காப்பாற்றணும். ஆனால் அடுத்தவன் ரத்தத்தை உறிஞ்சுகிற அட்டைகள் இருக்கிற காரணத்தால் ஏழைகள் ஏழைகளாகவே போய் கொண்டிருக்கிறார். ஆக இன்றைக்கு இந்தியாவில் அது நிறைய பேசு பொருளாகி இருக்கிறது. எல்லாருமே உணர்ந்திருக்கிறார்கள். ஆகவே அருமை சகோதரர்களே, அடுத்தவர்களை வாழ வைப்போம். நாம் வாழுவோம், அடுத்தவர்களையும் வாழ வைப்போம். நான் ஒரு சில விஷயம் சொல்லுவேன். ஆத்மா, புண்ணியாத்மா, மகாத்மா. ஆத்மா நமக்குள்ளே இருக்கிறது. நாம் நல்லா இருக்கணும், நாம் குடும்பம் நல்லா இருக்கணும் என்று உழைத்து பிழைத்து குடும்பத்தை காப்பாற்றுற ஆத்மாவுக்கு சொந்தக்காரன். இன்னொரு கேட்டகரி, நாம நல்லா இருக்கணும், நல்லா இருந்து அடுத்தவங்களே வாழ வைக்கணும், மற்றவங்கள வாழணும். நாம் சம்பாதித்ததில் நம் குடும்பத்துக்கு வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். அவன் புண்ணியாத்மா. ஆத்மா புண்ணியாத்மா. இன்னொரு கேட்டகரி தான் அற்புதம். நான் வாழணும்னு அவசியம் இல்லை, என் குடும்பத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் பிறர் வாழ வேண்டும் அப்படி நினைக்கிற தெய்வங்கள் மகாத்மா. மகாத்மா காந்தி இந்தியாவுக்காக வாழ்ந்தார், அவர் உலக மகானானார். அன்னை தெரேசா உலகத்துக்காக வாழ்ந்த தாய். அன்னை தெரேசா கல்யாணம் ஆகியிருந்தா ஒரு 2 குழந்தைகளுக்கு தாயா இருக்கலாம். ஆனால் கல்யாணம் செய்து கொள்ளாமல், கருவுறாமல் பிற குழந்தைகள் எல்லாம் உலக மக்களை காப்பாற்றினார்களே, அதனாலே அவர் உலகத் தாயானாள். பெருந்தலைவர் காமராஜ் தன் தாயை கூட கவனிக்காமல், தன் உறவுகளை கவனிக்காமல் தமிழக மக்கள், இந்திய மக்களை காப்பாற்றினாரே, அவர் மகாத்மா. நம்முடைய அப்துல் கலாம் தன் குடும்பம் பாராது, இந்திய மக்கள் உயர வேண்டும், உலகம் உயர வேண்டும் என்று பாடுபட்டாரே, அந்த அப்துல் கலாம் மகாத்மா. நான் இதை சொல்வதன் மூலம் எல்லாருமே மகாத்மா ஆக முடியாது, புண்ணியாத்மா ஆகலாம். நாமும் வாழ்ந்து நம் குழந்தைகளை, குடும்பத்தை காப்பாற்றி மற்ற பொருளில், மிஞ்சுகிற பொருளில் பிறருக்கு உதவி செய்து அந்த குடும்பத்தையும் காப்பாற்றினால் புண்ணியாத்மா ஆகலாம். அதுதான் மனித பிறவி.